மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். துளசி அப்படின்னு சொல்ற இந்த மூலிகை எல்லாருக்குமே பரிச்சயமானது. குழந்தைய கேட்டா கூட சொல்ற ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா துளசி தான். ஆனா இந்த துளசிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகளா இருக்கட்டும், இல்ல மருத்துவ முறையா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாகவும் இருக்கட்டும், துளசிக்கு ஒரு மகத்தான ஒரு சிறப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைக்கு நமக்கு நெஞ்சு சளி இருக்கா, குழந்தை சரியா உணவு சாப்பிடலையா, இந்த மாதிரி இருந்தா அந்தந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா துளசியை நம்ம பயன்படுத்துறோம். இதுவே வயதானவர்களுக்கு எடுத்துக்கோங்க, கண்ணை மூடிட்டு நெஞ்சு சளி இருக்கா, துளசியை சாப்பிடுவோம். ஸோ மற்ற மூலிகைகள் கூட நமக்கு டவுட்டா இருக்கும், இது சாப்பிடலாமா இல்லையா. துளசி சும்மா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், துளசியை பார்த்தாலே என்ன பண்ணுவோம்னா 2 இலையை பிரிச்சு வாயில போட்டுப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா துளசியை சொல்லலாம். சரி, இந்த துளசி நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு, துளசி சேர்த்து செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சரி, அப்படி இருக்கும்பொழுது இந்த துளசி அப்படின்னு சொல்ற விஷயம் பொதுவாக கபத்தை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த கபம் அப்படின்னா நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய சளி, கபத்தை விரட்டுவதற்கும், அதுக்கப்புறம் நெஞ்சு பாரம், மூச்சு இறைப்பு, ரொம்ப நாளா மூச்சு இறைப்பு இருக்கு, நம்ம உடல்ல அனிமியா ரத்த சோகை இருந்தாலும், நாட்பட்ட நெஞ்சு சளி இருந்தாலும் அது நமக்கு சரி செய்யுது துளசி. துளசி இதுல இருக்கக்கூடிய விதைகள் ரொம்ப குட்டி குட்டியா நம்ம கருப்பு கலர்ல புள்ளிகள் மாதிரி இருக்கும். துளசி விதைகளுக்குமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த துளசி விதைகளை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான், மூலிகை பொருள் தான். ஆனா ஆண்களுக்கு சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தொடர்பான பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு, உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு துளசி விதைகள் நமக்கு பயன்படுது. இப்ப பொதுவா பார்த்தோம்னா சில பெண்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நெஞ்சு மேல ஏதோ பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு விடுறதுக்கே சிரமம், ஏதோ ஒரு கட்டைய வச்சு அழுத்துற மாதிரி இருக்கு, நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலும் நெஞ்சிலேயே நிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மூச்சு விட சிரமம், கொஞ்சம் மூச்சு விடுறேன் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கொஞ்ச நாள் அந்த பனிகாலம் வந்துருச்சுன்னா, இல்ல நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு துளசி பயன்படுது. ஸோ இந்த துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி கையாளலாம். ஸோ துளசியை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. சரி, இப்போ இந்த துளசியை நம்ம நெஞ்சு சளி, நெஞ்சு பாரம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கணும். அந்த துளசி இலைகள் மட்டும் இல்ல, அதோட காம்பும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு முழுமையான ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதுல இந்த துளசியை போட்டுடணும். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுல ஒரே ஒரு கிராம்பு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஒரே ஒரு கிராம்பு அந்த தண்ணீர்ல போட்டுடணும். ஒரே ஒரு ஏலக்காய் அந்த தண்ணீர்ல போட்டுடணும். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இல்லைன்னா சுக்கு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி அந்த தண்ணீர்ல போட்டுடணும். நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸா வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டிடணும். ஸோ இதோட மனம், அந்த ஃப்ளேவர் பார்க்கும்போதே நமக்கு என்னன்னா ஒரு பிளசண்டான ஒரு மைண்ட் செட்டை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மனதிற்கு அவ்வளவு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நறுமணமா இருக்கும். ஆனா அது குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமாக நெஞ்சு சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபேட்டி லிவர் இருந்தா இது சரி செய்யுது நமக்கு. அதே மாதிரி உடல் எடை குறைப்பதற்கு இந்த துளசி கஷாயம் நமக்கு பயன்படுது. ரொம்ப சிம்பிளா இது வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவு துளசி இருந்தா போதும். இதுல ஒரே ஒரு கிராம்பு, ஏலக்காய், சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது அதனுடைய ஸ்பெஷலான ஒரு குணமே என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்டோரன்ட், நெஞ்சு பகுதியில உள்ள இருக்கக்கூடிய சளியை வெளியே இழுத்து தள்ளக்கூடிய ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய கஷாயம் தான் இந்த துளசி கஷாயம். யாரெல்லாம் இதை பருகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நீண்ட நாட்களாக நெஞ்சு பகுதியில சளி இருக்கு, வீசிங், ஆஸ்துமா இருக்கு, நெஞ்சு பகுதி பாரம், நெஞ்சு பாரமா இருக்கு அப்படின்னு சில ஆண்கள் சொல்லுவாங்க, வாக் பண்ணும்போதோ இல்ல டிரைவிங் பண்ணும்போதோ
சடனா எனக்கு வந்து மூச்சு இழுக்கவே முடியலங்க, குறிப்பிட்ட அளவுக்கு மேல எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், மூச்சை வந்து உள்ள இழுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இந்த துளசி கஷாயம் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரிதான் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யறதுக்கும் துளசி இதனோட பார்த்தோம்னா தும்பை இலைகளை வந்து சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதனோட ஒரு சின்ன பீஸ், சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, சின்ன துண்டு அளவுக்கு சிற்றரித்தை. ஸோ இதை கஷாயமாக எடுத்து ஒரு 5 ml அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை, ரொம்ப சிவியரா கோல்டு காஃப் இருந்தால் 3 வேளை நம்ம கொடுக்கலாம். ஸோ எத்தனை ml அப்படின்னு பார்த்தோம்னா 10 ml அளவுக்கு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இப்படி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய மாற்றங்களானது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி வெளியேறும், தோல் பகுதியில இருக்கக்கூடிய நமக்கு நிறைய கருமை நிற புள்ளிகள், ஏன்னா நெஞ்சு பகுதியில சளி இருந்தாவே முகம் கருத்து காணப்படும், தோல் பகுதி வந்து கருத்து காணப்படும். ஸோ அது எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த கஷாயம் மற்றும் நமக்கு பயன்படுது. இது வந்து குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரலாம். முக்கியமாக இந்த துளசி விதைகள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், ஸோ ஆண்களுக்கு ஒரு முக்கியமான, எவ்வளவோ நான் வந்து செலவு பண்ணிட்டேங்க, எனக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, உடல் சோர்வு, உடல் அசதி இருக்கு அப்படின்னா நமக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா துளசி விதைகள். இந்த துளசி விதைகளை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டீ மாதிரி குடிச்சுக்கலாம். தினந்தோறும் இந்த துளசி விதைகளை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு கலந்துடணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதுல தேவையான அளவுக்கு நம்ம வந்து இனிப்பு, அதாவது தேன் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து பருகும் போது ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வேற என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்னா, நமக்கு சுகர், ஸோ அதிகமான பிளட் சுகர் லெவல் இருந்தாலோ, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இதனால வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமாட்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா துளசி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒரு முக்கியமா நம்மளுடைய ஆயிலை கூட்டக்கூடிய காயகற்ப மூலிகை. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இதை எடுத்துட்டு வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ இதனுடைய சேர்ந்து நம்ம சில வகையான மருந்துகள், ஸோ நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளியை குணமாக்குவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா இந்த தாலி சாதி சூர்ணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இந்த துளசி சாறு எடுத்து தாலி சாதி சோரத்துல மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய பலன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு நாட்பட்ட டியூபர்குலோசிஸ் மாதிரியோ இல்லை நிமோனியா மாதிரி, வீசிங், ஆஸ்துமா, சிஓபிடி பிரச்சனை இருக்கு, அப்ப நுரையீரலை வலிமை சேர்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தோம்னா தாலி சாதி சோரணம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். துளசி சாறு நல்லா மிக்சியில அரைச்சி வடிகட்டி எடுத்த பிறகு அந்த சாறு அதுல விட்டு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும் போது அதிகமான உடல் உஷ்ணம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக உடல் உஷ்ணம் வராமல் இருக்கும். நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளியானது வெளியேறும். ஸோ இந்த மாதிரி துளசி இலைகள், விதைகள், அதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள், அதோட முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.